ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான வெள்ளை சோள கார பணியாரம் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் மில்லட்ஸை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது வெள்ளைச்சோள குழிப்பணியாரம். இந்த வெள்ளைச்சோளத்தில் வந்து உங்களுக்கு நிறைய அயன் சத்து, கால்சியம் சத்துலாம் நிறையா இருக்குது. இதை வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. வாங்க இந்த வெள்ளைச்சோள குழிப்பணியாரம் எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து சோள மாவு 1 கப் எடுத்துக்கணும். சோள மாவு இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சோளம் வச்சுருந்தீங்கன்னா அது 3/4 கப் எடுத்தால் போதும். பச்சரிசி 1/4 கப்பு, உளுந்தம்பருப்பு 1/4 கப்பு, வெந்தயம் 1 ஸ்பூனு, இட்லி அரிசி வந்து 1 கப் எடுத்துக்கணும். சோள மாவு தவிர மற்ற எல்லா ஐட்டத்தையும் நம்ம வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 3 ஹவர் போல் இதை வந்து நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்ச பிறகு நம்ம வந்து இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக தண்ணி போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கணும். அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் நம்ம வச்சுருக்க சோள மாவை நம்ம வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மாவும் அந்த நம்ம பேட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் கையில் நல்லா அதை வந்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதை வந்து குறைஞ்சது ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் போல் இதை வந்து நம்ம புளிக்க வைக்கணும். இப்போ இந்த பணியாரத்தை தாளிக்கிறதுக்கு நம்ம 1 வெங்காயம், ஒரு 1/2 கேரட்டு, கொஞ்சோண்டு கேபேஜ், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துக்கணும். பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வந்து கடுகு, அதுக்கப்புறமா வந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 2த்தையும் சேர்த்து நம்ம வந்து தாளிச்சிக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்க பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க கோஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஒரு பெரட்டிட்டு நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா ஆற விட்டுறணும். அடுத்து இப்போ பார்த்தோன்னா நம்மளோட மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க வதக்கின அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா இது ஹெல்த்தியும் கூட, ப்ளஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் வந்து மாவு இருக்கணும். ரொம்ப தனியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம வச்சுருக்க குழிப்பணியாரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க மாவை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணும். இதே மாதிரி எல்லா குழியையும் நம்ம வந்து நிரப்பிடணும். நிரப்பின பிறகு ஃப்ளேமை வந்து ஓரளவுக்கு ஸ்லோ டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு மேல் சைடும் ஓரளவுக்கு வெந்துடும். இப்போ மூடி எடுத்துட்டு நம்ம இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சுவையான வெள்ளை சோள கார பணியாரம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட